கேட்கப்படல. ஏன் ஜெபம் கேட்கப்படல அப்படின்னு நீங்க கொஞ்சம் உள்ள போய் பாப்பீங்கன்னா, அவன் பிறரோடு தன்னை என்ன செய்து கொண்டிருக்கிறானா, ஒப்பிட்டு கொண்டிருக்கிறான். எந்தெந்த தேவ பிள்ளைகள் சோர்ந்து போவார்கள் என்று அறிந்து கொள்வீங்கன்னா, யாரெல்லாம் மற்றவர்களோடு தங்களை ஒப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமா ஒரு காலம் என்ன செய்திருவாங்கன்னா, சோர்ந்து போயிடுவாங்க. சோர்வு வந்துடும். அதனால தான் நம்ம ஆண்டவர் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லு, என்ன நோக்கி பாரு, நீ மனுஷனை பார்க்காத, மனிதர்களுடைய உன்னை ஒப்பிட்டு பார்க்காத. நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் என்றால் இந்த ஜீவன் உள்ள தேவனை பாருங்கள். அவரை ஒப்பிட்டு பார்க்காத. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நான் சொல்றேன், மனுஷனையோ உலகத்தையோ ஒப்பிட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள் என்ன வந்துடும்னா, சோர்வு வந்துடும். ஆனா ஒரு மனுஷன் ஜெபிக்கும் போது இந்த மனுஷனை பார்த்து ஒப்பிட்டு ஜெபிக்கல, அவன் சொன்னா பாவியான என் மேல் எப்படி இருனா கிருபையாயிரும் என்று சொன்னான். நான் சொல்றேன், போகும்போது அவன் சாதாரணமாய் போகவில்லை, நீதிமானாக போக கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு நான் ஆண்டவரை மாத்திரம்